ரெண்டாவது கூட்டம் யாரு? இஸ்லாத்துல ஏதாவது நல்லது இருந்தா இஸ்லாத்துல இருக்கிற எல்லாரும் இஸ்லாம் சரி வர, இவங்க முனாஃபிக்குகள். அல்லாஹ் அடுத்த கூட்டத்தை சூரத்துல் ஹஜ்ஜில சொல்றான், وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ. இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க ஓரத்துல நின்று இபாதத் செய்வாங்க. தொழுற அல்லாஹ் அப்படி சொல்லிட்டானே, இபாதத் செய்வாங்க. எப்படி? ஓரத்துல, போர்டர்லன்னு சொல்லுவோமே, ஃபுட்போர்ட்ல ஓரத்துல நின்று இபாதத் செய்றாங்க. இவங்களோட தன்மை என்ன? فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ. நலவு நடந்தா சந்தோஷப்படுவாங்க. இஸ்லாத்துல அல்ஹம்துலில்லாஹ் தொழில் கிடைச்சிட்டு, என்ற ஜொப் எல்லாம் சரி வந்துட்டு, என்ற கல்யாணம் சரி வந்துட்டு, என்ற பிள்ளை சரி, என்ற வாகனம் சரி, நலவு நடந்தா சந்தோஷப்படுவாங்க. ரெண்டாவது, وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ. ஃபித்னா ஒன்று வந்துட்டு, ஒரு மரணம் நடந்துட்டு, கஷ்டம் ஒன்று வந்துட்டு, துன்பம் ஒன்று வந்துட்டு, சோதனை ஒன்று வந்துட்டு, உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? இன்கலப அலா வஜ்ஹி, அப்படியே மத்த பக்கம் போய்த்துருவாங்க. இந்த இஸ்லாம் சரி வர, இந்த இஸ்லாம் நாங்கள் அதிகமானவங்களை பார்க்குறோம், அதிகமானவங்களை பார்க்குறோம் சகோதரர்களே, அவங்கள பாதுகாக்கணும். அல்லாஹ் உறுதியா இருக்கணும். நாங்கள் இஸ்லாத்துல கஷ்டம் வந்தாலும் பலஸ்தீன் முஸ்லீம்கள் விட்டுட்டு ஓட இருந்துச்சு இஸ்லாத்து. எங்க போய் தப்பா குர்ஆன், எங்க போய்த்து ரசூலுல்லாஹ், எங்க போய்த்து மலக்குகள், எங்க ஜிப்ரீல், எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு குர்ஆன் தெரியும், அவங்களுக்கு குர்ஆன் தெரியும். அவங்க ஒரு நாளும் ஓட மாட்டாங்க இன்ஷா அல்லாஹ், அவங்க ஓட மாட்டாங்க. எவ்வளவு சோதனை வரும். இது யாருடைய விஷயத்துல இறங்குதுன்னா, ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவருக்கு வந்ததோட மதீனாவில் அவருக்கு நல்ல பிள்ளை பிறந்து, அந்த காலத்தில் ஒட்டகத்துக்கு நல்ல குட்டி எல்லாம் விட்டா நல்ல இஸ்லாம். பிள்ளை மௌத்தாகி துனியால ஒன்றும் இல்லை, வருமானம் இல்லை, இது கெட்ட இஸ்லாம். ஆனா போறது எங்கட வாழ்க்கையில மிக முக்கியமா நடக்கும். இது சோதனைகள் வரும். என்ன வந்தாலும் யார் தாரான்? அல்லாஹ். இதான் ஈமான். எங்களோட வாழ்க்கையில மரணங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் வரும், தொழில் இல்லாம இருக்கும். யாரு? அல்லாஹ். வஅன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா. எங்கட கடைசி முடிவு அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க முனாஃபிக்குகள். இவங்களுக்கு என்ன? ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা. இவங்கட உலகமும் நஷ்டம், ஆখিরাவும் நஷ்டம். ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা. நீ பாப்பீங்க உலகத்தில் அதிகமான உலமாக்கள் வறுமையிலான் அல்லாஹ் வச்சிருக்கிறார். அல்லாஹ்ட சுன்னத்து. சுஃபியான் சௌர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பணத்தை சம்பாதி இல்லைண்டா லதமந்தல பிஹில் முலூக். அரசர்கள் உங்களை என்ன கைலேஞ்சா டிஷ்யூ ஆக்கிட்டுருவாங்க. உங்களை உலமாக்கள்கிட்ட பணம் இல்லைண்டா என்ன செஞ்சுட்டுருவாங்க? உங்களை டிஷ்யூவா பாவிச்சுட்டுருவாங்க. தொடக்கிற இடத்துல தொடப்பாங்க, வீசுற இடத்துல வீசுவாங்க. அல்லாஹ்ட சுன்னத் இது. கஷ்டம் வாரது, பிரச்சனை வாரது, நலவு வாரது சகோதரர்களே. ஆனா யார் இஸ்லாத்துல நல்லது இருந்தா இஸ்லாத்துல இருப்பேன், சோதனை வந்தா இஸ்லாத்தோட்டு போவேன்பாங்களோ இவங்க நஷ்டவாதிகள். ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা ذلك هو الخسران المبين. இது பகிரங்கமான நஷ்டம் அல்லாஹ் சொல்றார். இந்த இரண்டாவது கூட்டம் யதுஉ மின் தூனில்லாஹ் மா லா யதுர்ருஹு வ மா லா யன்ஃபஉஹு. அவங்க அழைக்கிற யாரை தெரியுமா? நலவு கஷ்டம் ஒன்றும் கொடுக்காத ஒருத்தனை அழைக்கிறாங்க. ஏன்னா அவங்க உள்ளத்துல வேற ஒன்று இருக்குது, அல்லாஹ் இல்லை. ذلك هو الضلال البعيد. இதுவும் வழிகேடுதான். இதுவும் என்ன? வழிகேடுதான். يدعو لمن ضره أقرب من نفعه لبئس المولى ولبئس العشير. அல்லாஹ் சொல்றான், நீங்க கூப்பிடுறதெல்லாம் கெட்ட கடவுளை. இரண்டாவது கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வாசி வந்தா இஸ்லாம், வாசி இல்லாட்டி இஸ்லாம் இல்லை. இந்த சிந்தனை போயிடும். நான் சுபவுக்கு எழும்புறது, தஹஜ்ஜத்துக்கு எழும்புறது, நோன்பு பிடிக்கிறது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த. ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றேன்.